ஆந்திரால மட்டப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க மலைகளுக்கு நடுவுல நரசிம்மர் இருக்கார். அங்க லம்பாடி இனத்தை சேர்ந்த மலைவாழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இருக்காங்க. ஒரு நாள் ஒரு வயதான முதியவன் 85 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவனுக்கு நரசிம்மனை பார்க்கணும்னு ஆசை வருது. உடனே அவன் என்ன பண்றான், தனக்கு கிடைத்த பூ, பழம், அரிசி, பருப்பு, தினை மாவு, தேன் எல்லாத்தையும் ஒரு மூங்கில் குடையில போட்டு தலைமையில வச்சுட்டு நரசிம்மனை சேவிக்கிறதுக்காக போறான். போயிட்டே இருக்கான். வயது முதிர்ச்சினால அவனால மெதுவா தான் நடக்க முடியாது. அவன் அங்க போய் சேரும்போது 11 மணி ஆயிடுச்சு. கிருஷ்ணா நதிக்கரையில அந்த கோவில் இருக்கு. இப்ப என்ன பண்றது, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கோவில் வாசல்ல உட்காந்து அழறான். என்னப்பா, உன்னை சேவிக்கணும்னு வந்தேனே, எவ்வளவு ஆசையா வந்தேன். என்ன என்னோட கிழத்தன்மையால வேகமா நடக்க முடியல. ஆனா நான் உன்னை சேவிக்காம எங்க போவேன்? இன்னைக்கு தானே எனக்கு இந்த காய், பழம், பூவெல்லாம் கிடைச்சது. நாளைக்கு நான் எங்க போவேன்? இதுக்கு உன்னை சேவிக்க முடியாம இப்படியே போயிடுவேனா? எனக்கு புரியலையேப்பான்னு அழறான். அங்கேருந்து அந்த பட்டாச்சாரியார் வர வேகமா, என்ன லேட் ஆயிடுதா? சரி சரி இருங்க, வாங்க, நான் சேவை பண்ணி வைக்கிறேன்னு கதவை திறந்து இவர் கொண்டு வந்த அந்த மாவு, கிழங்கு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் பெருமாளுக்கு அரிசி பண்ணி இவனை பெருமாள் பக்கத்துல நிற்க வச்சு நல்லா சேவிக்க வச்சு, சரி பிரசாதங்களையும் கொடுத்து, ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சுப்பா, அதனால நீங்க இந்த கோவில் வாசலே படுத்துக்கோங்க, காலம்பரை எழுந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சகர் எல்லாத்தையும் கொடுத்து படுத்துக்க சொல்லிவிட்டு கிளம்பி போகிறார். அடுத்த நாள் காலம்பரை சிற்றம் சிறுகாலை, ரொம்ப விடிய போகுது, 4 மணி. அந்த அர்ச்சகர் வர இந்த கிழவனை பார்த்து சொல்றார், என்ன வேற இடமே கிடைக்கலையா உனக்கு? இந்த சத்திரம் நினைச்சியா? கோவில் வாசல்ல படுத்துட்டு இருக்க? எழுந்துரு எழுந்துரு, நான் குளிச்சு பூஜை பண்ண வந்திருக்கேன், நடுவில் வந்து உட்காந்துருக்கேன், எந்திரி அப்படிங்கிற. அந்த கிழவருக்கு ஒண்ணுமே புரியல. நேத்து எவ்வளவு அன்பா நம்ம கிட்ட நடந்த இந்த அர்ச்சகர் இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு நினைச்சு, சரி சரி நம்ம போய் இந்த கிருஷ்ணா நதியில குளிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு கிருஷ்ணா நதிக்கு குளிக்க போறான். இந்த அர்ச்சகர் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வான ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே திரையை விளக்குகிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். பெருமாள் ரொம்ப சந்தோஷமா மாவெல்லாம் மேல அப்படியே தெளிக்க விட்டுண்டு அரிசி பருப்பெல்லாம் செதறி கிடக்க பழங்களோட ரொம்ப சந்தோஷமா தாயாரும் பெருமாளும் இருக்கான். அதை விட இவருக்கு என்ன அடுத்த ஆச்சரியம் காத்திருந்ததுன்னா, அந்த நரசிம்மர் முகத்துல இந்த விரட்டி அடிச்சாரு இந்த லபாடி கிழவனின் முகம் தெரிகிறது. ஐயோ, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவ்வளவு கொடுத்து வைத்தவன் நான் கடகட கடன்னு அந்த கிழவனை பார்த்து போறேன். அவன் காலில் விழற, இவ்வளவு வருஷமா இங்க அர்ச்சனை பண்றேன், எனக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருப்பேப்பா. நேற்று வந்தது யாருன்னு நினைக்கிற? அந்த நரசிம்மனே வந்திருக்கான், உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம அவ்வளவு பிரசாதத்தை கொடுத்து உன்னை இங்கே வேற படுக்க சொல்லியிருக்கான். உனக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கலையேப்பான்னு அவன் காலில் விழுந்து கதறுகிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று எண்ணாது இறங்கி இன்னருள் செய்தான். அவன் ஏழைன்னு பார்க்கல, எவ்வளவு ஏழைப்பட்டவன் அந்த கிழவன். படிப்புக்கு பெருமாளுக்கு நிகரா என்ன? ஒன்னும் படிக்காத லம்பாடி இனத்தை சேர்ந்தவன். ஜாதியிலேயாவது அவருக்கு ஈக்குவலா என்ன? கீழ் ஜாதி, மலைவாழ் மக்கள். அப்படி இருந்தும் அவனுக்கும் சமமாக பாவித்து அவனுக்கு அருள் வழங்கி தன்னோட கடாட்சத்தை அருளினான் நம்ம நரசிம்மன். அப்படி உன்னதமான பக்தி மட்டும் இருந்ததுன்னா அடுத்த நொடியே நாளைன்னு தள்ளி போடாம உடனே வரவன் நம்ம நரசிம்மன். நாமும் அந்த உள்ளார்ந்த பக்தியோட இருந்தோம்னா கட்டாயமா நம்மளுக்கும் காட்சி கொடுப்பான். இந்த நரசிம்மன் மேல் ஒரு பாடலை பார்க்கலாம். என்ன சொல்லி உன்னை அழைப்பேன் நரசிங்கா, என்ன சொல்லி பாடுவேன் பரந்தாமா, என்ன சொல்லி உன்னை அழைப்பேன் நரசிம்மா, என்ன சொல்லி பாடுவேன் பரந்தாமா. பக்தனுக்கு இறங்கிய பாண்டுரங்கனே உன்னை நினைப்பதற்கு அருளும் லட்சுமி நரசிம்மனே. பக்தனுக்கு இறங்கிய
இறங்கிய பாண்டுரங்கனே உனை நினைப்பவர்க்கு அருளும் லட்சுமி நரசிம்மனே. என்ன சொல்லி உனை அழைப்பேன் நரசிம்மா, என்ன சொல்லி பாடுவேன் பரந்தாமா. நாமங்கள் 1000 சொல்லி அழைக்கவா, தினம் தினம் பாசுரங்கள் நான் பாடவா. நாமங்கள் 1000 சொல்லி அழைக்கவா, தினம் தினம் பாசுரங்கள் நான் பாடவா. நேமத்துடன் பரமனுந்தன் பதம் நாடவா, உன்னை கண்ணெதிரே காணும் வரம் தரணீவா. நேமத்துடன் பரமனுந்தன் பதம் நாடவா, உன்னை கண்ணெதிரே காணும் வரம் தரணீவா. என்ன சொல்லி உன்னை அழைப்பேன் நரசிங்கா, என்ன சொல்லி பாடுவேன் பரந்தாமா. ஆரணங்கின் மானம் காத்த கோவிந்த நாமமோ, துருவனுக்கு அருளிய நாராயண மந்திரமோ. ஆரணங்கின் மானம் காத்த கோவிந்த நாமமோ, துருவனுக்கு அருளிய நாராயண மந்திரமோ. பிரகல்லாதன் சொல்லிய அறிவுன்னாமமோ, நாரதர் மகத்தியில் நீதிடும் நாமமோ. பிரகல்லாதன் சொல்லிய அறிவுன்னாமமோ, நாரதர் மகத்தியில் நீதிடும் நாமமோ. என்ன சொல்லி உன்னை அழைப்பேன் நரசிம்மா, என்ன சொல்லி பாடுவேன் பரந்தாமா. சுவாதி திருநாளோ தீத்திடும் பிணி 100, பிரதோஷ காலமோ தந்திடும் பிள்ளை பேரு. சுவாதி திருநாளோ தீத்திடும் பிணி 100, பிரதோஷ காலமோ தந்திடும் பிள்ளை பேரு. வன்னி மர வழிபாடு ஏற்படுத்தும் நல்லுறவு, பெருமாள் தரிசனமோ இந்நாளும் மன நிறைவு. வன்னி மர வழிபாடு ஏற்படுத்தும் நல்லுறவு, பெருமாள் தரிசனமோ இந்நாளும் மன நிறைவு. என்ன சொல்லி உன்னை அழைப்பேன் நரசிம்மா, என்ன சொல்லி பாடுவேன் பரந்தாமா. பக்தனுக்கு இறங்கிய பாண்டுரங்கனே உன்னை நினைப்பவர்க்கு அருளும் லட்சுமி நரசிம்மனே. என்ன சொல்லி உன்னை அழைப்பேன் நரசிங்கா, என்ன சொல்லி பாடுவேன் பரந்தாமா.